வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பாடலாமா? வாக்குத்தத்தம் மாறினார். என்னை ஐஸ்வர்யமாக்க தரித்திரரான இயேசுவினாலே நான் சரித்திரம். யெகோவா ஈரே என்ற தேவா, ஏழைகள் யாவும் சந்திப்பீரே. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்களா கரங்களை உயர்த்தி. புதிய ஏற்பாட்டுல கடவுள் மனிதன் அப்படி இல்ல, தகப்பன் பிள்ளை என்ற ஒரு உறவுக்குள்ள அதே தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்ம எல்லாம் பிள்ளைகளா மாற்றி இப்ப என்ன சொல்றாருன்னா, என் சமூகத்துக்கு ஓடி வந்துரு, யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் கவலைப்படாத, நீ என்கிட்ட ஓடி வந்துரு, நான் உனக்கு இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் உன் சார்பில் யுத்தம் பண்றேன், நீ எனக்கு இப்ப தூரமானவன் கிடையாது, நீ எனக்கு இப்ப பிள்ளையா இருக்கிறதுனால. ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டா ஒரு அப்பன் எப்படி ஓடி வருவானோ அந்த மாதிரி தான் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல, அந்த நேரத்துல, அந்த செகண்ட்ல ஓடி வந்து காப்பாற்றுகிற ஒரு தகப்பன் அவர் அப்பா. நானு அவர் அப்பா, நான் பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு தராம அவர் யாரை ஆசீர்வதிக்க போறாரு? எனக்கு தான் அவர் தருவாரு, என்னை தான் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த உறவுக்குள்ள நீங்க எப்ப வர்றீங்களோ அப்பதான் அப்பாட்டு இருக்கிற சகல ஐஸ்வர்யத்தை நீ என்ஜாய் பண்ண முடியும். இயேசுவின் நாமத்துல என் வாழ்க்கையில பாவத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தவர், ஆமென், சாபத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தவர், வியாதிக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தவர், இதனாலே தரித்திரத்திற்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார், தரித்திரத்திற்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். அவர் நோக்கி நான் அப்பான்னு கூப்பிடும்போது என் தேவைகளையும் முன்னமே அறிந்தவர், என்னுடைய சூழ்நிலைகளையெல்லாம் முன்னமே அறிந்தவர், நான் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே என்ன ஜெபிக்க போறேன்னு முன்னாடியே தெரிஞ்சவர். அப்பா அப்பான்னு சொல்ல போறேன், டேடின்னு சொல்ல போறேன். ஜஸ்ட் இந்த ஒரு வேர்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும். ஜஸ்ட் இந்த ஒரு வேர்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நன்றி அப்படின்றது ஏதோ ஒரு வாயிலிருந்து வரக்கூடாது, அது இருதயத்திலிருந்து வரணும். ஆமென். ஒருத்தவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா மனசார தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு ஆண்டவர் மனசுல இருந்து நன்றி அப்படின்னு சொல்றதை அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் என்ன பண்ணார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 11 மாதத்துல நம்ம வந்திருக்கிறோம். 6 ஜனவரி மாதத்திலிருந்து கர்த்தர் ஏராளமான நன்மைகள். எத்தனை நாள் நீங்க சோர்ந்து போயிருக்கும் போது உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து தைரியப்படுத்தினார். தேவைன்னு நிற்கும் போது மனுஷங்க கிட்ட கர்த்தர் நம்மளை போக விடலையே, கர்த்தர் நம்மளை தேவைகளை சந்திச்சாரு. இதெல்லாம் எண்ணி அவருக்கு நம்ம நன்றி பலிகளை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாக உற்சாகமாக. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை. நல்ல கரங்களை தட்டி
பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் என் இயேசு, என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த கருத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த கருத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கும். சொல்லலாமா? என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான். சொல்லலாமா? என் இயேசு நல்லவர். என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. ஹalleluya. வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தத்தை எப்படினாலும் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த வருடத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லையை பெரிதாக்கி இயர் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். இந்த வாரம் வரைக்கும் நம் விசுவாசிகளுக்கு கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்திலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தம் நிறைவேற்றினார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஒருவேளை மற்றவங்களுக்குலாம் இந்த வாக்கு தத்தம் நடக்குதே, எனக்கு நடக்கலையே நினைக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நிச்சயம் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறவே மாட்டார். ஹalleluya. கரங்களை தட்டி வாக்கு பண்ணினவர் மாறிடா. வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா. வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடா. வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். பாடலாமா? வாக்கு பண்ணினவர் மாறிடா. வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர்
அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். சொல்லுவீங்களா? வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். Come on. சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க. போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். Come on. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். Come on. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. ஹalleluya, ஹalleluya. அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் குணமாயிருக்கிறோம். ஒரு சின்ன தலைவலி கூட உங்ககிட்ட வர முடியாது. ஏன்னா அந்த தலைவலி, அந்த வயிற்று வலி, அந்த கால் வலி, எல்லா பலவீனத்தையும் சிலுவையில் அப்பா சுமந்துட்டார். சிலுவையில் ஒரு பெரிய பரிமாற்றம் நடந்திருக்கு, ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. நம்முடைய வியாதி எல்லாம் அவர் சுமந்து அவர் நமக்கு பலனை கொடுத்துருக்கிறார். நம்ம மேலே இருந்த சாபத்தை எல்லாம் அவர் எடுத்துட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்ம மேல இருந்த தரித்திரத்தை எல்லாம் அவர் எடுத்துட்டு நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த சிலுவையை நினைச்சு இந்த பாடலை பாட போறோம். ஆறார் தழும்புகளால் சுகமானேன், எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்றேன், என்னை ஐஸ்வர்யமாக்க தரித்திரரானவரே. கமான், கரங்களை தட்டி. ஆறார் தழும்புகளால் சுகமானேன், எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்றேன். ஆறார் தழும்புகளால் சுகமானேன், எண்ணற்ற காயங்களால்
மாயமாக தரித்திரரான இயேசுவினாலே நான் சரித்திரமானே. ஆறாத்தழும்புகால சுகமானே, எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்றேன். ஆறாத்தழும்புகால சுகமானே, எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்றேன். இயேசுவின் மரணத்தினாலே சாவை மிதித்து ஜீவனை அடைந்து நான் வாழ்ந்திடுவேனே. இயேசுவின் மரணத்தினாலே சாவை மிதித்து ஜீவனை அடைந்து நான் வாழ்ந்திடுவேனே. வியாதியோ மரணமோ என்னை கண்டு ஓடுமே, செல்வமோ ஜீவனோ என்னிடத்தில் தங்கிடுமே. சொல்லுங்களேன். வியாதியோ மரணமோ என்னை கண்டு ஓடுமே, செல்வமோ ஜீவனோ என்னிடத்தில் தங்கிடும். ஆறாத்தழும்புகால சுகமானே, எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்ற இயேசுவின் ஆறாத்தழும்புகால சுகமானே, எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்றேன். சிலுவையின் ரத்தத்தினாலே சமாதானம் அடைந்தேன். இனி பழுகி பெருகினான் செலுத்திடுவேனே. சிலுவையின் மரணத்தினாலே சமாதானம் அடைந்தேன். இனி பழுகி பெருகினான் செலுத்திடுவேனே. மோசமோ தோஷமோ என்னை கண்டு மிரளுமே, லாபமோ சந்தோஷமோ என்னெல்லாம் பண்ணுமே. சொல்லுங்களேன். மோசமோ தோஷமோ என்னை கண்டு மிரளுமே, லாபமோ சந்தோஷமோ என்னெல்லாம் பண்ணுமே. மோசமோ மோசமோ தோஷமோ என்னை கண்டு மிரளுமே, லாபமோ சந்தோஷமோ என்னெல்லாம் பண்ணும். ஆறாத்தழும்புகால சுகமானே, எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்ற இயேசுவின் ஆறாத்தழும்புகால சுகமானே, எண்ணற்ற காயங்களால் எழும்பிடும். இயேசுவின் உயிர்த்தெழுதலில் நான் மகிமை அடைந்தேன். இனி பாவத்தின் சாபமோ அணுகுவதில்லையே. இயேசுவின் உயிர்த்தெழுதலில் நான் மகிமை அடைந்தேன். இனி பாவத்தின் சாபமோ அணுகுவதில்லையே. வந்திடுவேன் பறந்திடுவேன், இனி எல்லாம் சுகமே. நானே ராஜா, நான் தான் ராஜா, பூமியின் ராஜாங்கமே. வந்திடுவேன், come on, பறந்திடுவேன், இனி எல்லாம் சுகமே. நான் தான் ராஜா, நானே ராஜா, பூமியின் ராஜாங்கமே. ஆறாத்தழும்புகால சுகமானே, எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்ற இயேசுவின் ஆறாத்தழும்புகால சுகமானே, எண்ணற்ற காயங்களால் ஆமென். உங்களை பார்த்து மோசம் தோஷம்லாம் என்ன ஆக போகுது? மிரள போகுது. சொல்லுங்களேன். மிரள போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில மோசம் நடந்திருக்கலாம், நாசம் நடந்திருக்கலாம். இனி எந்த நாச மோசமோ நம்ம வாழ்க்கையில தொட முடியாது. ஹalleluya, ஹalleluya. பாடலாமா? 1 2 நல்லா சந்தோஷமாக. தழும்புகால சுகமானே, எண்ணற்ற காயங்களால் எழும்பி
இயேசுவினாலே ஆராத்தழும்புகளால் சுகமானே எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்று இயேசுவின் ஆராத்தழும்புகளால் சுகமானே எண்ணற்ற காயங்களால் எழும்பி நின்று இயேசுவின் மரணத்தினாலே சாவை மிதித்து ஜீவனை அடைந்து நான் வாழ்ந்திடுவேனே. சொல்லுங்களேன். இயேசுவின் மரணத்தினாலே மிதிங்க சாவை மிதித்து ஜீவனை அடைந்து நான் வாழ்ந்திடுவேனே. வியாதியோ மரணமோ என்னை கண்டு ஓடுமே, செல்வமோ என்னிடத்தில் தங்கிடுமே. இயேசுவின் மரணத்தினாலே சாவை மிதித்து ஜீவனை அடைந்து நான் வாழ்ந்திடுவேனே. சொல்லுவீங்களா? இயேசுவின் மரணத்தினாலே சாவை மிதித்து ஜீவனை அடைந்து நான் வாழ்ந்திடுவேன். வியாதியோ மரணமோ என்னை கண்டு ஓடுமே, செல்வமோ ஜீவனோ என்னிடத்தில் தங்கிடுமே. Come on. வியாதியோ வறுமையோ என்னை கண்டு ஓடுமே, செல்வமோ ஜீவனோ என்னிடத்தில் தங்கிடுமே. ஓகேவா? ஆக்ஷன் கத்துக்கிட்டீங்களா? வியாதிக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி பண்ணிடலாம். வியாதியோ அப்புறம் என்னது? மரணம்னு அழுகுறாங்கல்ல, so அதனால மரணமோ என்னை கண்டு மரணம் கூட உங்களை பார்த்து ஓடணும். மரணம் உங்க கிட்ட வந்துட்டு ஐயோ இவளை சாகடிக்க கூட முடியலன்னு அது ஓடணும். ஏமே, ஏன்னா அப்பா மரணத்தை ஜெயித்தார். அப்பா மரணத்தை ஜெயித்தார்னா நீங்க மரிக்க கூடாது இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. எத்தனை பேருக்கு மரிக்காம இருக்கணும்னு ஆசை இருக்குது? எனக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா மரியாமல் இருந்த அவருடைய சாட்சிகளை நம்ம விவரிக்க போறோம். சிமர்னா சென்னிமலையில நோ டெத் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. பாடலாமா? வியாதியோ மரணமோ என்னை கண்டு ஓடுமே, செல்வமோக்கு இப்படி வச்சிடலாம். ஓகேவா? செல்வமோ ஜீவனோ என்னிடத்தில் தங்கிடுமே. நீங்க பாடும்போது நான் சொல்றேன், இது ஒரு சாதாரண ஒரு ஆக்ஷனா இருக்கலாம், இது ஒரு தீர்க்க தரிசன செயல் இயேசுவின் நாமத்தினால. நீங்க பாடும்பொழுது செல்வங்கள் உங்க கையில வரப்போகிறது. ஹalleluya. come on பாடலாமா? ஓ ஜீசஸ் சந்தோஷமாக இயேசுவின் மரணத்தினாலே சாவை மிதித்து இனி அடைந்து நான் வாழ்ந்திடுவேன். சாவை மிதிங்க
மரித்து போன கையின் பிரயாசங்கள் உயிர் பெற்று எழட்டும். மரித்து போன சரீரம் இப்பொழுது உயிர் பெறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மரித்து போன அவயவங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். நரம்புகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆவியானவர் ஆவியானவர் இப்பொழுது உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் பல வருடங்களாக இருந்த வலி வேதனைகள் இப்பொழுது நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எலியாவின் தெய்வம் எலியாவின் தெய்வம் உயிர்ப்பிக்கிறவர் உயிர்ப்பிக்கிறவர். ஓ ஜீசஸ் எல்லா ஆவியில நிறைந்து ஜீசஸ் எழும்பி நின்ற என்னை ஐஸ்வர்யமாக தரித்திரமான இயேசுவினாலே சரித்திரமான என்னை ஐஸ்வர்யமாக இயேசுவினாலே. கரங்களை தட்டி அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகளை எல்லாம் அப்பா பார்த்து கொள்வார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க போறேன். இப்போ ஆண்டவர் சமூகத்தை நீங்க மகிழ்ந்துருங்க. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக யெகோவா ஈரே எங்கள் தெய்வம், எங்கள் தேவைகளை யாவும் சந்திக்கிறவரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்பா பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீர். சொல்லலாமா? யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள்
விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஓஹோ, யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. சொல்லுவீங்களா? அவர் கிருபை ஒரு நாளும் மாறாது, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் இரக்கம் மாறாது. எந்தன் வாழ்விலே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்தி உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தகப்பன் உங்களுக்காக இருக்கிறார். மாறாது எந்தன் வாழ்விலே. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களிலே இன்ஸ்டன்ட் மிராக்கிள்ஸ் நடந்தது. எங்கேயுமே ஆண்டவர் நீ நாளைக்கு போயிட்டு வா, உனக்கு நாளைக்கு நான் அற்புதம் பண்றேன்னு அவர் சொல்லவே இல்லை. உடனே அற்புதம் செஞ்சார். அது எப்பேற்பட்ட பிரச்சனையோடு அவங்க இருந்தாலும் கர்த்தர் உடனே சில மிராக்கிள்ஸை செஞ்சார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை உடனே. உடனே இது எப்ப ஆகும்? இந்த அற்புதத்தை ஆண்டவர் எப்ப பண்ணுவாரு? இவங்க எப்ப மாறுவாங்க? இந்த தேவை எப்ப சந்திக்கப்படும்? இந்த கடன் எப்ப மாறும்? உடனே 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 சரீரத்தில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. உடனே பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால நமக்காக யாவையும் செய்து முடித்தவர் இருக்கிறார். உங்களுக்காக அவர் செய்கிறவராய் இருக்கிறார். கொஞ்ச நேரம் அவர் ஆராதிக்கலாம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க எனக்கு பயமே இல்லப்பா. உங்க கை குறுகல, அவருடைய கை குறுகி போகவே இல்லை. ஆமென். மனுஷங்க கை சில டைம்ல குறுகிறோம், ஆனா ஆண்டவருடைய கை ஒரு நாளும் குறுகி போவது இல்லை. ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் முடிப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்களா? கரங்களை உயர்த்தி. கைகள் குறுகவில்லை, கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என்
கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாது. அவரை பார்த்து சொல்லுங்களேன், உம்மால கூடாது எதுவும் இல்லப்பா. கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. ஓ, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடித்தீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடித்தீர். உங்கள் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாது செலவா. உங்கள் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது சொல்லுங்க. உங்க கைகள் குறுகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகலையே. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் ஓ, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும். எத்தனை பேர் அதை நன்மைன்னு சொல்றீங்க? அனுமதித்ததெல்லாம். உங்க வாழ்க்கையில் ஒருவேளை தீமையை பார்த்திருக்கலாம். அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடித்தீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடித்தீர். உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது. இயேசுவே, உம் நாமமே உயரணும். Hallelujah. Jesus. Glory Lord. இயேசுவே. உம் நாமமே சேர்ந்து சொல்லலாமா? கைகளை உயர்த்தி. பெருகணும். Oh, we lift up your name. Jesus. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya, 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 ஹalleluya.
உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா ஜீசஸ் ரெச்சரலலலலலல உம் நாமமே பெருகனா அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா சலலலல சல ஆஷத்தரலலலலமா சங்கிலிகள் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரிச்சரலலலலலல அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா இயேசுவே அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன். என் நேசர் தேடி அப்பா எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன். என் நேசர் தேடி வந்து நெஞ்சார அணைச்சி நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து ரிபாலா ஷெகரெலலலலா. அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லலாமா? நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவி அப்பாவுடைய அன்பை என்ஜாய் பண்ணுங்களேன். அவருக்கு விட்டு தூரமா போன உங்களை அவருடைய அன்பு தேடி வந்து தொட்டதே. அருமை இரட்சகரே ஆவி எங்கோ நான் வாழ்ந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன். என் நேசர் என்ன பார்க்கணும்
ரட்சகரே ஆவியானவரே. Thank you Lord. உம்மை ஆராதித்து உங்க பிரசன்னத்துல களிகூறும்படிக்கு உங்க அன்பை அனுபவிக்கும்படிக்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உடனே அற்புதத்தை நீங்க செய்ய போறீங்க. உடனே சில அற்புதங்கள், உடனே சில ஆசீர்வாதங்கள், உடனே சில நன்மைகள், உடனே சுகம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீதியான வேலை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கயிறுல நிறைய கயிறு இருக்கு, துணி ஆகி போடுற கயிறு இருக்கு, தூக்கு மாட்டுற கயிறு இருக்கு. ஆனால் இது ஒரு கயிறு, அன்பின் கயிறு. அன்பின் கயிறுகள்னாலே நம்ம இழுத்து கொள்ளுகிற தேவன். ஆமென். நிறைய பேர் மனம் திரும்பலினா நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்னா, ஆண்டவரே அவன் கையை உடைச்சாது கொண்டு வாங்க, காலை உடைச்சாது கொண்டு வாங்க, அவனுக்கு எதையாவது ஒன்று கொடுத்து அவனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிரியை செய்கிறது இல்லை, ஆண்டவர் அப்படி வேலை செய்கிறது இல்லை. கையை காலை உடைச்சி ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்ற தேவன் அவர் அல்ல, அன்பின் கயிறுகளாலே இழுத்து கொள்ளுகிறவர். அது நம்ம ஆசை, அவங்க கை உடையணுன்றது யார் ஆசை? நம்ம ஆசை. அதில் ரட்சிப்பு உள்ளே கொண்டு வந்து கடைசியில் ஆண்டவரை அதை செய்ய சொல்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. தீமையை பாராத சுத்த கண்ணனாக அவர் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். ஸோ செழிப்பு குறித்து ஒரு வாரமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில் நான் இந்த சீரீஸை நான் நிறைவு செய்கிறேன். எனவே போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஒப்புரவாவதற்காக தேவன் அவருடைய குமாரனை அவர் கொடுத்தார். அவர் காணிக்கையை தந்து, காணிக்கையாக இயேசுவை கொடுத்து எப்படி ஒப்புரவாவதற்காக அவரையே கொடுத்தாரோ, அடுத்தது அவர் மத்தேயு 5 கேட்குறாரு, நீயும் காணிக்கை கொண்டு வர்றையே, நீ ஒப்புரவானையா அப்படின்னு கேட்குறார். நான் உலகத்தோடு ஒப்புரவாவதற்கு, நான் மனுஷர்களோடு கூட ஒப்புரவாவதற்கு நான் ஒரு காணிக்கை நான் கொடுத்துருக்கிறேன். நீயும் என்ன மாதிரியே நீ காணிக்கை கொண்டு வர்ற, ஒப்புரவானையா எல்லாரோட அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. ஸோ காணிக்கை கொண்டு வருகிறவர்கள் எல்லாரோடும் சமாதானமாக இருப்பார்கள், அல்லது எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறவர்கள் காணிக்கையை கொண்டு வருவார்கள். அல்லது நீங்கள் காணிக்கை கொண்டு வருகிறது எதை காட்டுகிறது என்றால், நீங்கள் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அவர் இயேசுவை கொடுத்தது எப்படி உலகத்தோடு அவர் ஒப்புரவாகி விட்டார் என்பதை காட்டுகிறதோ, அதே போல நானும் தேவனுக்கு தசமபாகங்களையும் காணிக்கையும் செலுத்துவது நான் எல்லாரோடும் ஐக்கியமாக சமாதானமாக இருக்கிறேன் என்பதை காட்டுகிறது. ஆமென். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த காரியத்தை நான் முடிக்கிறேன். தொடர்ந்து நம்ம அடிக்கடி இந்த செழிப்பை குறித்தான காரியங்கள் இந்த சபையில் பேசப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு காய்ச்சல்னு சொல்கிறீங்க, அப்போ அவருக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? உங்களுக்கு காய்ச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவர் என்ன சொல்கிறது, வயிற்றுவலிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா, நீங்கள் போய் காய்ச்சல்னு சொல்லும்போது வயிற்றுவலிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகுமா? சரியாகுதா? ஆமாம். நிறைய பேர் நான் போய் பார்க்கும்போது அல்லது என்னிடத்துல நீங்கள் வரும் பொழுது என்ன சொல்கிறீங்கன்னா, கடனில் இருக்கிறோம், கடன் பிரச்சனை இருக்கிறது, அல்லது பொருளாதார பிரச்சனை இருக்குது. we are spiritual doctors. ஆமென். ஸோ இந்த பிரச்சனையை சொல்லும்போது நான் இனி அதுக்கு தான் நான் என்ன பண்ணணும்? சொல்யூஷன் கொடுக்கணும். கரெக்டா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ அதுதான் 3 மாதமாக பெட்டில் போட்டு இப்போது செழிப்பை ஏற்றி இருக்கிறோம். ஹல்லேலூயா. செழிப்படைவது தேவனுடைய சித்தம். ஆமென். அந்த ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையில், ஒரு விசுவாசத்திற்குள்ள நம்ம வரணும். ஹல்லேலூயா. இந்த சபையில் செழிப்பு பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக செழிப்பு. தரித்திரத்தை பேசலாமா? இல்லை, தரித்திரத்தை பேசலாமான்னு கேட்குறேன். தரித்திரம் பேசினா ஓகேவா இருக்குமா? அப்போ எதை பேசுவோம்? செழிப்பை பேசுவோம், சுகத்தை பேசுவோம், ஆரோக்கியத்தை பேசுவோம். ஆமென். ஏன்னா எந்த சிலுவையிலே வியாதி ஏற்றுக்கொண்டாரோ அதே சிலுவையில் தான் தரித்திரத்தை பேசியிருக்கிறார். எந்த சிலுவையிலே தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டாரோ அதே சிலுவையில் தான் பாவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ அந்த சிலுவையில் பாவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாருன்னா பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, நீதி கொடுத்திருக்கிறாருன்னு பேசுறோம். வியாதி ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, சுகத்தை கொடுத்திருக்கிறாருன்னு பேசுறோம். அதே சிலுவையில் தான் அவன் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படியாக அப்படின்னு அதையும் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். ஹல்லேலூயா. ஏன் இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் மிகப்பெரிய ஒரு டார்கெட் வருதுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வருகிறது என்று சொன்னால், பிசாசு அதை பேச விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறான், அதை தடுக்கிறான் என்று அர்த்தம்.
எங்கே ஒரு எதிர்ப்பு நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கே மிகப்பெரிய தேவனுடைய திட்டங்களும் அங்கே தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்குங்க செழிப்பு, எதுக்கு ஐஸ்வர்யம்? அது அன்னன்னைக்கு இருக்கிறது இருந்தால் போதும்ல அப்படின்னா அதுக்கு பேர் சுயநலம். அதுக்கு பேர் என்னது? சுயநலம். நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படுகிறது இல்லை, யாரை பற்றியும் யோசிக்கிறது இல்லை, யாருக்கும் உங்களுடைய உதவி தேவையில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால எதுவே வேண்டாம், ஐஸ்வர்யமே வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் சாப்பிட்டால் போதும், உங்களுடைய குடும்பம் சாப்பிட்டால் போதும், அன்றன்றைக்கு இருக்கிற ஆகாரம் உங்களுக்கு இருந்தால் போதும் என்று நம்ம நினைக்கிறதுனால தான் எதை வேண்டான்னு நம்ம சொல்றோம், ஐஸ்வர்யம் வேண்டான்னு சொல்றோம். ஆமென். கஷ்டப்படுறவங்களை பார்த்து பரிதாபப்பட்டுட்டு ஐயோ பாவம் அப்படின்னு போயிடுறோம். ஆனால் ஐயோ பாவம்னு சொல்லிட்டு போகிறதுக்காக இல்லை, 4 காசை கொடுத்து உதவி செய்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறாரு. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், உன்னுடைய சகோதரன் ஒருவன் துணி இல்லாமல் வஸ்திரம் இல்லாமல் அவன் குளிரில் வந்து வெளியில் அவன் வீட்டுக்கு வெளியில் வந்து கதவை தட்டி எனக்கு துணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, துணி இல்லாமல் இருக்கீங்களா, கர்த்தர் தருவார், விசுவாசமாக இருங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக அப்படின்னு சொன்னா அது என்ன விசுவாசம்னு கேட்கிறார். ஆமென். அப்போ அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? கொடுக்கிறதுக்கு முதல்ல என்ன இருக்கணும்? மனசு இருக்கணும். மனசு இருந்தாலும் என்ன இருக்கணும்? துணி இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் மனசு இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல. உதவி செய்யக்கூடிய மனசு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் துணி இல்லாதனால அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம் தெரியுமா? எனக்கு கரெக்டாக இருந்தால் போதும் ஆண்டவரே, அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை அன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு அப்படி ஜெபம் பண்ணால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், அப்படின்னா ஆபிரகாமுக்கு டெய்லியும் ஒரு பிரெட்டை கொடுத்துட்டு போயிட வேண்டியது தானே? ஆமென். ஆபிரகாமுக்கு எதை கொடுத்துட்டு போயிடலாம்? டெய்லி 2 தோசை. அவனுக்கு தேவை என்னது? காலையில் 2 தோசை, சாயங்காலம் 2 தோசை, அப்புறம் மத்தியானம் ஒரு 1/2 டம்ளர் என்னது, உப்புமாவா, ஏதோ ஒன்று. இதுதான் அவனுக்கு தேவை. ஆனால் கர்த்தர் எல்லைக்கு மீறி அபரிவிதமாக யார் ஆசீர்வதிக்கிறாரு? ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு. ஏன் தெரியுமா? சண்டை போடுறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களை கூட்டிட்டு போறான், அவங்களுக்கு தரணும். ராஜாக்களோடு பழகி கொண்டிருக்கிறான். நாளைக்கு செத்து போனா அவங்க மனைவிக்கு கல்லறை வாங்குறான் பாருங்க, வெள்ளியை கொடுத்து தராசில நிறுத்து கல்லறையை வாங்குறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான், உதவியாக இருக்கிறான். அது அவன் விரும்பினதுனால ஆண்டவரும் அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். ஸோ ஆபிரகாம் மிருக ஜீவன்களையும் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாய் இருந்தான். அதனால நான் முன்னாடியே நான் சொன்னேன், ஐஸ்வர்யத்தினுடைய நோக்கம் முதலாவது நம்ம நல்லா இருக்கணும். அடுத்தது நம்ம ஐஸ்வர்யத்தின் மூலமா அது மற்றவர்களுக்கு அது உதவியா இருக்கணும், தேவ ராஜ்யத்திற்கு அது உதவியா இருக்க வேண்டும். அதனால நான் சொல்றேன், ஆண்டவரே ஏதோ அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு இருந்தால் போதும், இந்த ஜெபமெல்லாம் இன்னையோட விட்டுறணும், இன்னையோட என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். ஆமென். எனக்கு நிறைய தாங்க, எனக்கு நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னா நான் நிறைய விதைப்பேன், நான் நிறைய கொடுப்பேன். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்களால் எத்தனை ஊழியக்காரர்கள் போஷிக்கப்பட்டிருக்கிறார்கள், உங்களால் எத்தனை ஊழியங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அல்லது எத்தனை குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. நீங்க காசு கொடுத்து உங்க ஐஸ்வர்யத்தினால எத்தனை பேர் பிரயோஜனம் அடைஞ்சிருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. ஆமென். அப்போ யாருமே பிரயோஜனம் அடையலைன்னா அப்போ நம்ம இன்னும் என்ன ஆகலைன்னு அர்த்தம்? இன்னும் ஐஸ்வர்யவான்களா மாறலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ தேவன் நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவது ஏதோ நம்ம நல்லா வாழ்ந்துட்டு போகிறதுக்காக கிடையாது. நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஐஸ்வர்யம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் ஐஸ்வர்யம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஆமென். ஸோ அப்படின்னா தான் நமக்கு இருக்கிற பணத்துக்கு ஒரு மீனிங், நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்துக்கு ஒரு மீனிங், ஒரு அர்த்தம் உண்டாகும். எனவே ஐஸ்வர்யத்தை ஒரு நாளும் வெறுக்கவே கூடாது. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாக விலகி போகும். சாபத்தை விரும்பினான், அதனால் அது அவனுக்கு வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஆசீர்வாதத்தை விரும்பலினா கூட அது தூரமாக போயிட்டே இருக்குமா? ஆமென். அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் இடத்துலையே என்ன போயிட்டு இருக்கோம், பணம் போயிட்டு இருக்கும்.
பணக்காரர்கிட்ட என்ன போகும்? பணம் போகும். பார்த்துருக்கீங்களா? ஆமென். நம்ம நினைச்சாலும் நம்மகிட்ட என்ன வராது. ஏன்னா பெருசாக நம்ம அதை விரும்புறது இல்லை. ஏற்கனவே கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க, ஆனாலும் திரும்ப ஐஸ்வர்யவானா மாறணும்னு விரும்பிகிட்டே இருக்கிறாங்க. விரும்புறதுனால அதை விசுவாசிகளை பற்றி எல்லாம் எழுதலை. தாவீது எழுதுனது சங்கீதத்தில் வாசிக்கிறது, சங்கீதத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம்ல. சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் ஆகையால் அது அவனுக்கு தூரமாக விலகிப்போம். ஜெனரல் பிரின்சிபல் இது. ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் வந்து மாற்றவே முடியாது, இதெல்லாம் மாற்றவே முடியாது. எனவே நம்ம பிப்ளிக்கல் பிரின்சிபல் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு 4 பேரை போட்ட தள்ளிட்டு ஐஸ்வர்யவான் ஆகணும்னு சொல்லலை. தேவன் நம்மை எப்படி ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறார் என்ற காரியங்களை குறித்து தான் ஆமென் 3 மாதங்களாக பேசி கொண்டிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு தடவை நீங்கள் கேட்குறது பத்தாது. நான் சொல்கிறேன், யூடியூப்பில் இந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது, தயவு செய்து திரும்ப நீங்கள் போய் கேளுங்க. ஆமென். நானே இன்னொரு தடவை கேட்டால் தான் என் செய்தி எனக்கு புரியுது. ஹல்லேலூயா. நானே என்ன செய்யணும்? பேசுகிற நானே இன்னொரு தடவை கேட்கணும். காலைல போகும்போது ப்ளே பண்ணிட்டு போவேன். ஹல்லேலூயா. நம்ம என்ன பேசியிருக்கிறோம் அப்படின்னு. அப்போது இப்படியெல்லாம் பேசியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி இதில் தோணும். அதன் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். நான் பேசினதை வச்சு ஆண்டவர் எனக்கு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் இதில் ஐஸ்வர்யம் என்ற சப்ஜெக்டில் நீங்கள் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, நம்ம மறுபடியும் பார்க்கலாம். பட் இந்த 3 மாதம் கொடுத்ததான செய்தியை நீங்கள் திரும்ப திரும்ப போய் கேளுங்க. இது உண்மை ஆண்டவர் சித்தமா? நான் ஐஸ்வர்யவான் ஆகிறது எதுக்கு, எப்படி ஐஸ்வர்யவானாக முடியும் என்ற இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்வோம்? நம்ம திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். பெருசா வந்து உங்க சேவிங்ஸ்ல லட்சக்கணக்கு கோடி கணக்கில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க இப்ப மறந்துருங்க. அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க. டெய்லியும் வாழ்ற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றீங்களா? டெய்லியும் வாழ்ற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றீங்களா? அல்லது ஏதாவது ஒரு தேவை உங்களை நெருக்கி கொண்டிருக்குதா? முதல்ல அதிலிருந்து வெளியில வரணும். அதுவே மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம். ஆமென். அதுவே மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று வந்து நிற்குது. அப்பதான் ஒரு இஎம்ஐ கட்டி முடிச்சிருப்போம், அடுத்து ஒரு வாடகை வந்து நிற்கும். வாடகை கட்டி முடிச்சிருப்போம், அடுத்தது ஃபீஸ் வந்து நிற்கும். இப்படி அந்தந்த நாளுக்குரிய அல்லது அந்த மாதத்திற்குரிய தேவைகளே சந்திக்கப்படாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையெல்லாம் முடிவுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் வாழ்க்கையில் எல்லா தரித்திரங்களும் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தில். என் வாழ்க்கையில் பாவத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தவர், ஆமென், சாபத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தவர், வியாதிக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தவர், இதனாலே தரித்திரத்திற்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். தரித்திரத்திற்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். நான் ஐஸ்வர்யவான் ஆவேன், நான் செழிப்பேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்னுடையது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க அறிக்கை செய்யணும். என் கரங்களின் பிரயாசத்தை நான் சாப்பிட போறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எனவே திரும்பவுமாக அந்த காரியங்களை எல்லாம் நீங்க கேளுங்க, அது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாளில் ஒரே ஒரு பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து நம்ம கடந்து செல்வோம். லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா 15 22ஆம் வசனம். லூக்கா 15:22. அப்பொழுது தகப்பன், எல்லாரும் சொல்லுங்க தகப்பன். தகப்பன் தன் ஊழியக்காரர் சர்வன்ட்ஸ், ஊழியக்காரரை பார்த்து என்ன சொல்றாரு? உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரம், முதல் வஸ்திரம், அப்புறம் மோதிரம், கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள், ஒரு கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். நல்லா கவனிங்க. ஒரு அப்பா சொல்றாரு, இளைய குமாரன் திரும்ப வீட்டுக்கு வரும்போது என்னென்ன கொண்டு வர சொல்றாரு? உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை, அப்புறம் கொழுத்த கன்று, இதையெல்லாம் கொண்டு வந்து அடியுங்கள், நாம புசித்து எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். சொல்றது யாரு? அப்பா. அப்பா சொல்லுங்க, அப்பா, அப்பா, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, அப்பா, டேடி. ஆமா, உலக பிரகாரமான டேடின்னு கூப்பிட்டு ஒருவேளை திரும்பி பார்க்கலனா
ஆனாலும் கவலைப்படாதீங்க, நமக்கு ஒரு டேடி இருக்கிறாரு, நமக்கு ஒரு அப்பா பரலோகத்தில் இருக்கிறார். உங்கள் தேவைகளை பார்க்கிறவர், உங்களுடைய நல் வாழ்க்கையை விரும்புகிறவர். ஹல்லேலூயா. உங்கள் அப்பா இருக்கிறார். ஆமென். அவர் தான் உங்கள் உண்மையான அப்பா. உங்கள் வளர்ச்சியை விரும்புகிற, உங்கள் நல்ல வாழ்க்கையை விரும்புகிற அப்பா அவர் தான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு சிஸ்டர்கிட்ட நான் சொன்னேன், ஒரு வீட்டுக்கு நான் ஜோம் பண்ண போயிருந்தேன். அப்போ அவங்க சில காரியங்களை பேசி கொண்டிருந்தோம். இப்போ கடைசியில் நான் சொன்னேன், உங்கள் நல்ல வாழ்க்கையை விரும்புகிறவர் ஒரே ஒருத்தர் தான், மேல் இருக்கிற அப்பா. ஆமென். அப்பா தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு. அப்பா மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஆமென். வாசிக்கலாம். யாக்கோபு 1:17. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எவ்ரி குட் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட். இந்த வார்த்தைகள் கடந்த நாட்கள் என்னை ரொம்ப தொட்டுச்சு. எவ்ரி குட் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட். சில கிஃப்ட் எல்லாம் வந்து குட்டா இருக்கும், ஆனால் பெர்ஃபெக்டா இருக்காது. ஆமென். இட் மே பி குட், பட் இட் மே நாட் பி பெர்ஃபெக்ட். நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட இல்லை உங்கள் சகோதர சகோதரிகள்கிட்ட நீங்கள் சண்டை போட்டு கேட்டு ஒரு நல்ல காரியத்தை வாங்கிடலாம், ஆனால் அது பெர்ஃபெக்டாக இருக்காது. நன்மையை வாங்கிடலாம், ஆனால் அது எப்படி இருக்காது? பெர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ கர்த்தர் தர்றது மட்டும்தான் எப்படி இருக்குது? குட்டாகவும் இருக்கும், பெர்ஃபெக்டாகவும் இருக்கும். நன்மையான ஈவு, பரிபூர்ணமான ஈவு. பரிபூர்ணன்னு என்ன அர்த்தம்? அவர் கொடுக்குற அந்த நன்மையில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது, எந்த ஒரு பழுதும் கிடையாது. கர்த்தர் ஒரு கார் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அதில் எந்த பழுதும் அதில் கிடையாது. சண்டை போட்டு கார் வாங்கலாமா? வாங்கலாம், ஆனால் அதில் என்ன இருக்கும்? பழுது இருக்கும். ஆனால் அவர் கொடுத்தாருன்னா அது நன்மையான ஈவு, அடுத்தது பழுதற்ற ஒரு ஈவாக கர்த்தர் நமக்கு தருகிறார். பரிபூர்ணம். எவ்ரி குட் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட் கம்ஸ் ஃப்ரம் above. வாசிக்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. சொல்லுங்க, பிதா. பிதானா என்னது? முதல்ல அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிப்போம். பிதா என்றால், ஆமென், சமஸ்கிருத வார்த்தை. பிதா என்பதற்கு தமிழ்ல அப்பான்னு அர்த்தம். பைபிள்ல நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் தான் இருக்கிறது. ஆமென். ஏன்னா சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம் மிகப்பெரிய பழமையான ஒரு தமிழை போலவே சமஸ்கிருதம் இன்னும் ரொம்ப பழமையான ஒரு மொழியா இருப்பதனால இந்த மொழியை தான் வந்து கற்றுக்கொண்டு இந்தியாவுக்குள்ள வந்தார்கள். அதுக்கப்புறம் தமிழை படிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சமஸ்கிருதம் தான் அவங்களுக்கு அடிக்கடி வரும். அப்போ இந்த பைபிளை மொழிபெயர்த்தவங்க ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை எல்லாமே எந்த வார்த்தை? சமஸ்கிருதம். தேங்க்ஸ், நன்றி நம்ம தமிழில் சொல்லிட்டு போயிடும். ஸோ இதெல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள். நிறைய வார்த்தைகள் அப்படி இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. அதில் ஒரு வார்த்தை தான் என்னன்னா பிதா. என்னது? பிதா. மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதான்னா என்னது? ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க, அதாங்க மாதா. மாதானா அம்மான்னு அர்த்தம். மாதானா என்னது? அம்மா. பிதானா என்னது? அப்பா. குருனா டீச்சர். ஆமென். அடுத்தது தெய்வம். தெய்வம் பாருங்க எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல அம்மா அப்பா அப்படின்னு தான் சொல்றாங்க. அம்மா அப்பா, அடுத்து உங்களுடைய ஆசிரியர், அப்புறம் தெய்வம் அப்படின்றாங்க. சரி, அப்போ மாதானா அம்மா, அப்ப பிதானா யாரு? அப்பா. பிதாவே அப்படின்ற கூடாது. எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் நல்ல பிதாவே. சில அந்த டோனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். நீங்க அந்த டோனை பார்த்தாலே அவங்க சீனாய் மலையை நினைச்சிடணும். ஆமென். பிதாவே இல்லை, டேடி, அப்பா. நீங்க இப்படி நினைச்சீங்கன்னா தான் பாருங்க, உங்க அப்பாட்ட நீங்க எப்படி போவீங்க? அப்பா அப்படின்னா போவோம். அவர் ஏய் என்னடா ஆச்சு உனக்கு திடீர்னு அப்படி போக மாட்டோம். நான் எங்கள் அப்பாட்ட ஏதாவது கேட்கணுன்னா, டாடி இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி உரிமையாக என்ன செய்கிறேன்னா கேட்பேன். இங்கெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா
ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி 5 ரூபா டேடி பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். இது வந்து அவருக்கே தெரியாது, திருடன். கடைசியில் அது ஒரு தீர்க்கதரிசி. அவர் வந்து நீ டெய்லி 5 ரூபா எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு அது ஆண்டவர் சொல்ல வேண்டியது இருந்தது. ஆமீன். டெய்லி 5 ரூபா எடுத்துகிட்டு போய் ஆரஞ்சு சாக்லேட், வேறு எதுவும் பெரிய பாவமெல்லாம் ஒன்றும் செய்கிறதில்ல, ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி இந்த பாக்கெட்டில் நிறையா, இந்த பாக்கெட்டில் நிறையா, தொட்டாலே சலக்கு சலக்குன்னு கேட்கும். அவன் வாங்கி ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே அத்தனையும் சாப்பிட்டு வந்துடுவேன். ஸோ 5 ரூபாய்க்கு ஆரஞ்சு சாக்லேட்னா நினச்சி பாருங்க எத்தனை கிடைக்கும். அது ஒன்று எவ்வளோ? அது 4னா அது 1 4னா 1 ரூபாய்க்கு எத்தனை கிடைக்கும்? ஒரு ரூபாய்க்கு 4 கிடைக்கும். அப்போ 5 ரூபாய்னா நினச்சி பாருங்க. ஸோ இப்படி எடுத்துகிட்டு நான் போயிட்டு இருந்தேன். ஆனால் அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து என்னை ஒன்றும் கட்டி வச்சாலும் ஒன்றும் அடிக்கலை, ஏன்டா எடுத்த அப்படின்னு. ஆனால் இதை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, ஆமேன், நீங்கள் எங்கள் அப்பா பாக்கெட்டில் டெய்லி 5 ரூபா எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வட்டி முதலோடு என்ன செஞ்சுருக்கணும்? இன்ட்ரெஸ்டோடு கொடுத்துருக்கணும். திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். பிரைஸ் காட். ஸோ அந்த 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 டோனை முதல் மாற்றணுன்ற இன்னைக்கு. ஆமேன். நீங்கள் வந்து ஏன்னா அந்த அந்த டோனுக்கு போயிட்டீங்கனாலே ஓகே, அந்த மாதிரி ஜோன்றங்களை குறையா சொல்லலை, அது அது அவங்களுடைய ஒரு ஸ்டைல். பட் என்னன்னா அது ஒரு ஒரு பயத்தை கொண்டு வந்துடுது நமக்கு. என்னடா அப்பாவை இப்படின்றாங்க, அப்பாவை என்னடா அப்பா அப்படின்றாங்க, என்னடா இந்த அப்பா கிட்ட நம்ம போகவே முடியாது போல, ஏன்னா அவங்க சொல்கிறத பார்த்தாலே வந்து கிட்ட போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது நமக்கு. ஆமாம். ஸோ அந்த ஃபீலை எல்லாம் இன்னைக்கு மாற்றணும். இன்னைக்கு 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். 1, ஐஸ்வர்யம் யார்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு அறிவு. யார்கிட்ட இருக்குது நம்ம நினைக்கிறோமோ அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது நமக்கு தெரியணும். 3வது, அவர்கிட்ட எப்படி போகிறது அல்லது எப்படி போகலாம். ஆமேன். எப்படி நம்ம அவர் அப்ரோச் பண்ணலாம், எப்படி நம்ம அவரிடத்துல போகலாம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல்ல நமக்கு தேவையான ஐஸ்வர்யம், செழிப்பு இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? நமக்கு தேவையான ஐஸ்வர்யம் யார்கிட்ட இருக்குதுன்ற ஒரு அறிவு அப்பா கிட்ட. என்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்த அப்பா கிட்ட இருக்கு. ஏதோ நீங்க எதாச்சியா பிறந்துட்டீங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்தது தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கமாக இருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினாலே, ரத்தம் சிந்துதலினாலே நீங்கள் இன்னொரு குடும்பத்தில் பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். 1 பேதுருவில் வாசிக்கிறோம்ல, 1ஆம் அதிகாரம் 19-20 இந்த வசனங்களிலே, குற்றமில்லாத அழிந்து போகிற வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து. ஸோ இன்னும் கீழே நீங்கள் வாசிச்சு கடைசி 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மறுபடியும் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், என்றென்றைக்கும் அழியாததும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய அழியாத வித்தினாலே, வசனத்தினாலே திரும்பவும் பிறந்திருக்கிறீர்கள். ஸோ இன்னொரு குடும்பத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அப்பாவா இருக்கிறார், தேவன். இப்போ தேவன் என்னிடத்துல வரக்கூடாது, என் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் எல்லாம் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் எங்க? பழைய ஏற்பாட்டில் நான் இறங்குற மலைக்கு பக்கத்தில் வரக்கூடாது. சீனாய் மலை அவர் இறங்கினது, சீனாய் மலை. பிரைஸ் காட். ஸோ சீனாய் மலையில் தேவன் இறங்கும்போது அவர் சொல்றாரு, சீனாய் மலை பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. 3000 அடி தள்ளி நிற்கணும். 3000 feet, 3000 அடி தள்ளி நிற்கணும். யாரும் பக்கத்தில் வரக்கூடாது. வந்துட்டா அவர்களை நிற்க வைத்து ஈட்டினாலேயே எய்யுண்டு அவர்கள் சாக வேண்டும். நிற்க வச்சு ஈட்டி அவங்க மேலே எய்யணும். எதுக்கு? பாவம் பண்ணதுக்கா? பக்கத்தில் வந்ததுக்கு. பக்கத்தில் வந்துட்டான். இது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கும் பொருந்தும். எந்த ஆடும் மேயக்கூடாதுன்ட்டார். மலைக்கு பக்கத்தில் எந்த ஆடும் மேயக்கூடாது. ஆடு மாடு இதெல்லாம் மெய்தா கூட அதுக்கும் இதே தண்டனை தான். ஆட்டையும் குத்தி அப்படி கொண்டுறணும், மாட்டையும் குத்தி கொண்டுறணும்,
மனுஷனையும் குத்தி கொண்டுறணும். அப்ப யார் தான் போனா அப்படின்னா மோசே மட்டும்தான் அந்த மலையின் மேலே ஏறி போனான், யாருமே வரல. ஹல்லேலூயா. இது வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு மோசேவை மேலே கூப்பிட்டு 3 தடவை கீழே இறங்கி போக சொல்றாரு. ஆமென். எத்தனை தடவை? ஆக்சுவலாக 2 தடவை. 2 தடவை. இந்த நாட்கள் இருக்கிற மாதிரி ரோடெல்லாம் கிடையாது, வெஹிக்கிள்லாம் கிடையாது மலை மேலே போகிறதுக்கு. ஊட்டி மலைன்னா சர்ன்னு மேலே ஏறுறதுக்கு. நினச்சி பாருங்க, அந்த காலத்தில் சீனாய் மலையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி உச்சிக்கு போயிருப்பார். மலை உச்சிக்கு போன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திரும்ப கீழே இறங்கி போய் யாரையும் பக்கத்தில் வர வேண்டாம்னு சொல்லு அப்படின்றாரு. இவர் சொல்கிறாரு, நான் சொல்லிட்டு ஆண்டவரே யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க, பவுண்டரி எல்லாம் குறிச்சாச்சு, எல்லையெல்லாம் குறிச்சாச்சு, யாரும் பக்கத்தில் வரமா இல்லை, நீ போய் உறுதியா எச்சரி அப்படின்றார். திரும்ப சார் கீழே வர்றாரு, மோசே கீழே வர்றாரு, வந்து சொல்றாரு, இவர் வந்துடாதீங்க, கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி என்னை கடவுள் அனுப்பிச்சிருக்கிறார், யாராவது வந்தீங்கன்னா பாரு. திரும்ப மேலே போறாரு, திரும்பவும் சொல்றாரு, சொன்னையா சொல்லிட்டு ஆண்டவரே, அப்படியெல்லாம் பேசியிருக்க முடியாது, ஆண்டவரே சொல்லிட்டேன், இல்ல நீ எதுக்கு இன்னொரு தடவை போ அப்படின்றார். மறுபடியுமா திரும்ப இறங்கி வர்றாரு. இந்த வர வேண்டாம்னு சொல்றதுக்கு ஆண்டவர் 2 தடவை சீனாய் மலையிலிருந்து கீழே அனுப்புறாரு. வேற எதுவும் சொல்லல, வேற எதுவுமே சொல்லு, இதைத்தான் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ 3ஆவது தடவை மேலே ஏறி போகும்போது தான் திரும்ப கேட்குறாரு, சொல்லிட்டியா? சொல்லிட்டாண்டவரு. அப்புறம் தான் கட்டளைகளை கொடுக்குறாரு. பிரைஸ் காட். எல்லாம் சொல்லுங்க, பழைய ஏற்பாடு. அப்போ பழைய ஏற்பாட்டில் இப்படித்தான் கடவுள்கிட்ட வர்றதுக்கே பயப்படணும், கடவுள்கிட்ட வர முடியாது. ஆமென், ஆமென். அவர் சொன்னபடி கரெக்டா வந்து ஆசாரியனுக்குரிய அந்த ட்ரெஸ் போடாம, அவர்களை செய்ய சொன்ன காரியத்தை கரெக்டா செய்யாம, அதுல கொஞ்சம் பிசிறு தட்டினா கூட ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கேயே விழுந்து செத்து போயிடுவாங்க, அங்கே செத்துருவாங்க. ஹல்லேலூயா. இதுல பாஸ்டர் குடும்பம் விதிவிலக்கு கிடையாது, ஆசாரியர்கள் குடும்பமும். ஆமென். ஒரு புது பாஸ்டர் ஒரு சபைக்கு அல்லது அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு புது பாஸ்டர் ஏற்படுத்தப்படுறாங்கன்னா 7 நாள் அந்த விசேஷம் நடக்கும், பிரதிஷ்டை. புதுசா பாஸ்டர்களை ஏற்படுத்தப்படுற அந்த பிரதிஷ்டை விழா எத்தனை நாள் நடக்கும்? 7 நாள் நடக்கும். 6 நாள் முடிஞ்சிருச்சு. ஆரோனுடைய குமாரர்கள் அவங்க தான் இனி அடுத்தது ஆசாரியர்களா ஆசரிப்பு கூடாரத்தில் சர்ச்சில் இருக்க போறவங்க. 6 நாள் முடிஞ்சிருச்சு. 7வது நாள் ஃபைனல் டே, அது முடிஞ்சிருச்சுன்னா இனி அடுத்தது அவர்கள் ஆசாரியர்கள். ஆனா 7வது நாள்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தூப கலசத்துல தேவன் சில காரியங்களை போட்டு செய்ய சொன்னாரு, அதை கரெக்டா செய்யாம வெளியில சுடுதண்ணி ஒருத்தன் காய வச்சுட்டு இருந்தான், அந்த விறகு எடுத்துட்டு வந்து தூப கலசத்துல போட்டு, இங்க என்ன நெருப்பு எரியணும் அவ்வளவுதானே அப்படின்னு வெளியில் இருக்கிற நெருப்பு கொண்டு வந்து போட்டு தூபம் காட்டினா பாருங்க, 2 பேர் அங்கேயே அவுட்டு. 7 நாள் முடிஞ்சிரும். 2 பேர் அடுத்து நமக்கு புது ஆசாரியர்கள் வரப்போறாங்கன்னு ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் 2 டெட் பாடி வெளியில வருது. 2 டெட் பாடி வெளியில வருது. எங்கிருந்து? ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து வெளியில வருது. என்னையா என்னாச்சு? இவங்க தான் அடுத்தது நமக்கு ஆசாரியர்கள் நாங்க நினைச்சோம், 2 பேர் செத்து போய் இப்படி வெளியில வர்றாங்க. ஸோ கர்த்தரிடத்திற்கு வரும்போதே முதல்ல எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, போக வேண்டான்னு தான் நினைப்பாங்க. ஏன் போகணும், ஏன் சாகணும்? ஆண்டவரும் என்ன சொல்றாருன்னா, நீ சாகாதபடிக்கு நீ வரவே வேண்டான்றார். ஏன் நீ வரணும், ஏன் நீ சாகணும்? ஜனங்களும் ஏன் நாங்க போகணும், ஏன் நம்ம சாகணும்? அதனால அவ்வளவு தூரமாக இருந்துதான் அவர் கடவுள், நம்ம மனுஷங்க, நம்மள ஒன்றும் இல்லை, ஐயோ அவர் தெய்வம், அவர் கடவுள், அவர்கிட்ட போனா செத்து போயிடுவோம், இப்படியே நினைச்சு 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 நினைச்சுதான் பலாயிரம் வருஷமாக இருந்த இந்த இவ்வளோ பெரிய கேப்பை எபேசியர் 2ல் வாசிக்கிறோம். தூரமா இருந்த உங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாய் அவர் கொண்டு வந்தார். ஆமென். பார்த்தாலே கடவுள், தெய்வம், யாவே, அடோனாய் என்று அவரை பார்த்து அவ்வளவு ஒரு ரெவரன்ஸ், நடுங்கிக் கொண்டிருந்தார்கள்.
தேவனிடத்துல வரும் பொழுதே வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வரணும். செத்து போயிடும்னு சொல்லிட்டு தான் பிரதான ஆசாரியனெல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே வரணும். குடும்பத்துக்கிட்ட மனைவி பிள்ளைகள் இடத்துல எல்லாம் சொல்லிட்டு நான் போகிறேன், உயிரோட வருவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளேயே போகணும். எங்க? தேவனுடைய சமூகத்துக்கு. நம்ம எல்லாரும் எங்க உட்காந்துருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பழைய ஏற்பாட்டில் கடவுள் மனிதன் நீ என்னிடத்துல பக்கத்தில் வரவே கூடாது அப்படின்ற அந்த நிலைமை எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் மாற்றி, இப்போ சொல்லுங்க புதிய ஏற்பாடு. சத்தமா, இதைத்தான் சத்தமா சொல்லணும். புதிய ஏற்பாடு. இவ்வளோ நேரம் சொன்னது என்ன ஏற்பாடு? பழைய ஏற்பாடு. இப்போ நம்ம எந்த ஏற்பாட்டில் இருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டில் கடவுள் மனிதன் அப்படி இல்லை, தகப்பன் பிள்ளை என்ற ஒரு உறவுக்குள்ள அதே தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்ம எல்லாம் பிள்ளைகளா மாற்றி இப்போ என்ன சொல்றாருன்னா, என் சமூகத்துக்கு ஓடி வந்துரு, யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் கவலைப்படாத, நீ என்கிட்ட ஓடி வந்துரு, நான் உனக்கு இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் உன் சார்பில் யுத்தம் பண்றேன், நீ எனக்கு இப்போ தூரமானவன் கிடையாது, நீ எனக்கு இப்போ பிள்ளையா இருக்கிறதுனால. ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டா ஒரு அப்பன் எப்படி ஓடி வருவானோ அந்த மாதிரி தான் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல, அந்த நேரத்துல, அந்த செகண்ட்ல ஓடி வந்து காப்பாற்றுகிற ஒரு தகப்பன், அவர் அப்பா. நானு அதே தேவன் இப்போ நமக்கு எப்படி இருக்கிறாரு? அப்பாவா இருக்கிறார். அதனாலதான் ரோமர் 8 அழகா வாசிக்கிறோம், 15-16 திரும்பவும் பயப்படுகிறதற்கு. வாசிங்க ரோமர் 8-15-16. எஸ், அந்தப்படி எல்லாம் சொல்லுங்க, அந்தப்படி சத்தமா சொல்லுங்க, அந்தப்படி. திரும்பவும், இந்த வார்த்தைகள்லாம் சத்தமா சொல்லணும். திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்ப அவங்களுக்குள்ள எல்லாம் இருந்தது அடிமைத்தனத்தின் ஆவி. அதனாலதான் வசனம் சொல்லுது, இப்போ திரும்ப நீ அவங்கள மாதிரி பயப்படுறதுக்கான ஆவியை பெறாமல் அவரை டாடி அப்பா என்று கூப்பிட பண்ணுவதற்கான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்தது வேற ஆவி, நமக்குள்ள இருக்கிறது வேற ஆவி. அதனாலதான் அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. நம்ம தைரியமாய் ஆண்டவரிடத்துல வருகிறோம், தைரியமாய் அப்பாவின் இடத்துல வருகிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கடவுளை பார்க்கும்போது பயமா இருந்ததுன்னா எனக்கு என்னமோ உங்களுக்குள்ள வேற ஆவி இருக்குன்னு தோணுது. கடவுளை பார்த்து, நம்ம அப்பாவை பார்த்து பழைய ஏற்பாட்டில் பயப்பட்ட மாதிரி ஒரு பயம் நமக்குள்ள இருந்ததுன்னா நமக்கு இன்னும் வெளிப்பாடு வரல, சத்தியம் தெரில, நம்ம அப்பா யாருன்னு தெரிலன்னு அர்த்தம். இல்லை அவர் நமக்கு அப்பாவாவே இருக்கிறாருன்னு நமக்கு தெரிலன்னு அர்த்தம். ஆமென். இந்த வெளிப்பாட்டுக்குள்ளே எல்லாம் நம்மள எப்போ வந்திருக்கணும். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார். ஆமென். ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம கற்றுக்கொண்ட, நம்ம கேட்ட இந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் கலட்டி வச்சுக்கிட்டு இப்போ புதுசாக இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா. இது ஒன்றும் புதுசு கிடையாது, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்தது. ஆமென், ஆமென். ஸோ இந்த அப்பா கிட்ட தான் இந்த பிள்ளைக்கு தேவையான எல்லா நன்மையும் இருக்கு. உண்மையா எனக்கு அவர் தாங்க அப்பா அப்படின்னு நீங்க எப்போ ஒரு முடிவுக்கு நீங்க வர்றீங்களோ அப்பதான் அவரிடத்துல இருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஜேசு வந்து எப்போ என்னை வந்து அப்பான்னு நினைக்கிறானோ அப்பதான் வந்து என்னை வந்து என்கிட்ட கேட்க முடியும், அவனுடைய தேவைகளை கேட்க முடியும், என்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நான் அவனுக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸோ அவர் அப்பா நான் பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க. இன்னைக்கு என்னோட ஐஸ்வர்யங்கள் எல்லாம், எனக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் யார் இடத்துல இருக்கு? அப்பா கிட்ட இருக்கு, அப்பா கிட்ட இருக்கு, தேவனிடத்துல இருக்கிறது. ஸோ வாசிங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து. இனிமேல் பிதான்னு படிக்கும்போது என்னன்னு படிக்கணும்? அப்பான்னு படிக்கணும். பிதா அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு பயத்தை கொண்டு வரக்கூடாது.
பிதா என்ற வார்த்தை உங்களுக்கு பயத்தை கொண்டு வரக்கூடாது. பயத்தை கொண்டு வருவதற்காக எழுதப்படவில்லை, அந்த டோன்லையும் அது சொல்லப்படவில்லை. இன்னும் சொல்ல போனா நமக்கு தான் ஒரு மாதிரி பிதான்னு கேட்கும்போது பயமா இருக்குது. அந்த நாட்கள்ல அவர் அப்பான்னு தானே கூப்பிடுறாரு. என்னடா அது ஆண்டவரை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு ஜோம் பண்றாரு இவரு, நம்மெல்லாம் இப்படி கூப்பிட்டதே இல்லையேன்னு அந்த நாட்களில் வாழ்ந்த இயேசு நாட்களில் வாழ்ந்த இயேசு ஜோம் பண்ணதை பார்த்துட்டு இயேசு மேலே ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாவே வச்சாங்க. வானத்திலிருந்து இறங்கி வந்தன்றான், கடவுள் தான் அவனுடைய அப்பான்னு சொல்கிறான், அப்பான்னு கூப்பிடுறான் அப்படின்னே ஒரு பெரிய குற்றச்சாட்டை இயேசுவின் மேலே வைத்தார்கள். ஹல்லேலூயா. அதே குற்றச்சாட்டு இன்னைக்கு நம்ம மேலே வரும். எப்போ தெரியுமா? நீ என்ன சும்மா அவர் அப்பா அப்பான்னு டேடி டேடின்னு கூப்பிட்டு இருக்கிற, அவர் யார் தெரியுமா? கடவுள், அவர் கடவுள் அப்படின்னு குற்றச்சாட்டு நம்ம மேலே வருதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இயேசுவை போல ஜெபிக்கிறீர்கள், இயேசுவை போல நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். இனிமேல் நான் சொல்கிறேன், ஆண்டவரே கர்த்தாவே தெய்வமே இதெல்லாம் ஆமென், நானும் அதையெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதையெல்லாம் பல ஆயிரம் வருஷமாக கூப்பிட்டுட்டாங்க. யார்? பழைய ஏற்பாட்டு மக்கள். ஆமென். நம்ம காலத்திலேயே வாழ்ந்தவங்கள எல்லாரும் பல பேர் அவரை கடவுளே, ஆண்டவரே, அப்பா, தெய்வமே இப்படின்னே கூப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அவர் எதிர்பார்க்கிறது என்னை யார் டேடின்னு கூப்பிடுறா, என்னை யார் அப்பான்னு கூப்பிடுறா. உங்க ஜெபத்தில் அதனால தான் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் போது ஆண்டவர் முதல்ல சொன்னது என்ன தெரியுமா? நீ முதல் அப்பான்னு கூப்பிட பழகுன்றார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள், அது ஏன்னா அது சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுக்கு, யூதர்களுக்கு கடவுளுடைய பெயரையே ஒவ்வொரு முறை பைபிள் எழுதும்போது போய் குளிச்சுட்டு வந்து தான் எழுதுவாங்களா கர்த்தர்னு. ஒவ்வொரு முறை குளிச்சுட்டு வந்து தான் யாவேன்னு எழுதுவாங்க. கையை கழுவிட்டு வந்தா தேவன் எழுதுவாங்க. யாவேன்னு எழுதுறதுக்கு குளிச்சுட்டு வருவாங்க. அவ்வளவு மதிப்பு. இப்போ அப்படி மதிச்சுட்டு இருந்தது கடவுளை இப்போ இவர் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு, டேடின்னு கூப்பிடணும். எப்படி கூப்பிடுறது? முதல்ல அதை பழகுன்றாரு. ஆமென். ஐஸ்வர்யம் வர்றதுக்கு, செழிப்பாகிறதுக்கு முதல்ல என்ன அறிவு வேணும்னா, எனக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் அப்பாட்டு இருக்குது, தகப்பன் இடத்துல இருக்கிறது, பரமண்டலங்களில் இருக்கிற, அதுவும் எங்கள் பிதாவே இல்ல, எங்கள் பிதாவே. பிதானெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம், ஏன்னா அது நம்முடைய மொழியும் இல்லை. தமிழ்ல அப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைங்க எனக்கு பிதான்னு கூப்பிட்டா தான் எனக்கு அப்பா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு என்னமோ அப்பான்னு கூப்பிட்டா தான், டேடின்னு கூப்பிட்டா தான் எனக்கு அப்பாவை கூப்பிட்ற ஒரு ஃபீல் ஆகும். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அப்பாவை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? அப்பாவை எப்படின்னு கூப்பிடுவீங்க? அம்மா சொல்லுங்க, அம்மா வீரம்மா சொல்லுங்க, உங்கள் அப்பாவை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? பிதாவே அப்படின்னா கூப்பிடுவீங்க? பிதான்னு கூப்பிடுவீங்களா? பிதான்னு கூப்பிடுவீங்களா? அப்பான்னு கூப்பிடுவீங்களா? அப்பா, அப்பான்னு தான் கூப்பிடுவீங்க. அப்புறம் வேற யாரு? ஆமென். சொல்லுங்க, மரியம்மா சொல்லுங்க. அப்பான்னு கூப்பிடுவீங்க, பிதான்னு சொல்ல மாட்டீங்க. பாருங்க, சொல்லுங்க சொல்லுங்க. நைனா, நைனான்னு கூப்பிடுவோம். கூப்பிடுங்கன்றேன். நான் என்ன சொல்றேன், சமஸ்கிருதத்தில் எழுதிட்டு போயிட்டாங்க, பிதான் எழுதிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம மொழிக்குன்னு வரும்போது ஆமென். அதனால தான் நீங்க நல்லா கவனிங்க, சுத்த தமிழ்ல எழுதின பைபிளை நீங்க வாங்கி படிக்கணும். அது சுத்த தமிழ் எழுதியிருப்பாங்க. இதில் இருக்கிற சில வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது, ஆனால் அதில் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அதில் போட்டிருக்கிற வார்த்தை தேவனுக்கு அதில் கடவுள் தான் போட்டிருப்பாங்க. ஆமென். ஸோ அதில் அப்பான்னு இருக்கும். ஆமென். அதில் அப்பான்னு இருக்கும். பிரைஸ் காட். ஆக்சுவலாக ரபிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரோமர் 8:15 அவரை அப்பா, பிதாவே, அப்பா ஃபாதர், இங்கிலீஷில் வரும் அப்பா ஃபாதர் அப்படின்னு. ஃபாதர்ன்றது அதாவது அவர் அப்பா, அப்பாவா நமக்கு இருக்கிறார் அப்படின்றது குறிக்குது. ஆனால் முதல்ல வருது பார்த்தீங்களா அப்பா அப்படின்றது, அப்பா, அப்பா பிதாவேன்னு வருது. அப்பா அப்படின்றத என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன குழந்தைகள்லாம் விளையாடும் போது அப்பா இங்கே வாங்க, அப்பா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களே,
யூத நாட்டில் விளையாடும் போது சின்ன குழந்தைகள் இங்கேயும் அப்படி தான், எல்லா இடத்துலையும் அப்படி தான். பட் அவங்க அந்த சினாரியாவை சொல்கிறாங்க, அந்த ஒரு செட்டப்பை சொல்கிறாங்க. சின்ன குழந்தைகள் விளையாடும் போது அப்பா அப்பான்னு எவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவாங்களோ அந்த அப்பா அந்த டோனில் தான் அங்கே அங்கே அது இருக்குதான். அவரை அப்பா அப்புறம் பிதாவே என்று கூப்பிட பண்ணுவதற்கான ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தானே. ஆனால் முதல்ல வர்றது ரொம்ப செல்லம், லைக் நைனா. ஆமாம். ஸோ அதனால் நைனான்னு சொல்லுங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னா, இந்த உறவில் நீங்கள் இல்லைன்னா, ஐயோ அவர் கடவுள் அப்படின்னே போயிட்டு இருந்தா நமக்கு எதுவுமே வராது. அவரை எப்போ இந்த உறவுக்குள்ளே நீங்கள் வர்றீங்களோ, அவர் அப்பா நான் பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு தராமல் அவரை யாரை ஆசீர்வதிக்க போறாரு, எனக்கு தான் அவர் தருவார், என்னை தான் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த உறவுக்குள்ளே நீங்கள் எப்போ வர்றீங்களோ அப்போ தான் அப்பாட்டு இருக்கிற சகல ஐஸ்வர்யத்தை நீ என்ஜாய் பண்ண முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் டேடி கிட்ட நான், அஸ்வின், பிரைசி, நாங்கள் 3 பேர். நான் வந்து கொஞ்சம் கேட்குறதுக்கு அப்பா கிட்ட கேட்குறது யோசிப்பேன். நான் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவே மூவ் பண்ணி பழக்கம். ஏதாவது ரொம்ப பெரிய காரியம் அப்படின்னா தான் போய் கால் பண்ணி சொல்கிறது. ஆனால் அஸ்வின், பிரைசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. டப்புன்னு ஒரு ஃபோனை போடுவாங்க, டாடி இப்படி இருக்குது இப்படி வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவார், இல்லைன்னா அவங்களுக்கு உதவி செஞ்சிருவார், இல்லைன்னா டப்புன்னு கிளம்பி சிவகாசி போயிடுவார். நாங்கள் இது ஃபோன் பண்ணி அப்புறம் எங்கே இருக்கிறீன்னு கேட்டால் நாங்கள் சிவகாசி போயிட்டுருக்குறோம். எதுக்கு? இல்லை சும்மா ஒரு 2 நாள் வந்துட்டு போக சொன்னோம். அப்படியா, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. 2 நாள் இல்லை, ஒரு மாதமாகவே நீங்கள் அங்கே இருந்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. அவங்க உரிமை எடுத்துக்கிறாங்க, அவங்க என்ஜாய் பண்றாங்க. நானு ஐயோ என்னடா அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நான் அதை வந்து என்ஜாய் பண்ண முடியல. இதை மட்டும் கட் பண்ணிடுவோம். ஆமென். ஆனால் போகும்போது எல்லாம் ஃபில்டர் பண்ணி கரெக்டாக போகணும். ஆமென். பிரைஸ் காட். உங்கள் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும், 4 பேர் 5 பேர் 6 பேர் 3 பேர் 2 பேர் இருந்தால் கூட ஒருத்தங்க நல்லா உரிமையாக இருப்பாங்க தெரியுமா? ஒரு பிள்ளை எப்படி இருக்கும்? உரிமையாக இருக்கும். கவனிச்சிங்கன்னா அந்த பிள்ளைக்கும் நிறைய அப்பா கொடுப்பார். நம்ம இங்கே உட்காந்து பிதுக்கான்னு முடிச்சுட்டு இருப்போம். நானும் அவருக்கு பிள்ளை தானே, எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் அக்காவுக்கும் எங்கள் தம்பிக்கும் எங்கள் அண்ணனுக்குமே தூக்கி கொடுத்துட்ருக்கிறாரு. நல்லா கொடுக்கட்டும். ஏன்னா நம்ம அக்காவும் தம்பியும் உரிமை எடுத்து கேட்குறாங்க, வாங்கிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஆமாம். நம்ம உட்காந்து பிதாவே அப்படின்ட்டு நம்ம போயிடுறோம். ஆனால் சிலர் எல்லாம் டாடி கொடுங்க டாடி, நைனா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உரிமை எடுத்து எப்போ பேசி அப்பா பிள்ளைன்ற இந்த உறவுக்குள்ள நீங்க எப்போ வர்றீங்களோ அப்பொழுது ஐஸ்வர்யங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறது. இளையகுமார வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல எதை கரெக்ட் பண்ணது தெரியுமா? இந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்ட் பண்ணார். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல் அப்படின்ற அவன் டக்குன்னு அந்த உறவை மாத்தினான். தகப்பனே உமது வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். அவர் சொல்லிட்டாங்க, பார் வேலைக்காரங்க எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு இன்னொரு வேலைக்காரன் தேவை கிடையாது, எனக்கு பையன் தான் தேவை, பையன் தான் எனக்கு தேவை. ஆமே. நான் அடிமை ஆண்டவரே, நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க மேல. ஒரு வார்த்தை சொன்னா பறக்கிறதுக்கு லட்சக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நம்மளை விட சூப்பரா வேலை வைப்பாங்க அவங்கெல்லாம். நம்மெல்லாம் 10 லிஸ்ட்ல 5 மறந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் நிற்போம். கரெக்டா பின் பாயிண்டா செஞ்சுட்டு போயிடுவாங்க. அந்த தூதர்களிடத்திலே அவர் குற்றம் கண்டுபிடிக்கிறார். நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். இது யாரை பத்தி சொல்றாரு நினைக்கிறீங்க? அப்பாவை பத்தி. வேலைக்காரர்களுக்கு தேவனிடத்தில் பஞ்சம் கிடையாது, அடிமைகளுக்கும் தேவனிடத்தில் என்ன கிடையாது? பஞ்சம் கிடையாது. பஞ்சம் இப்ப எங்கன்னா அவர் அப்பான்னு கூப்பிடுறாங்க பாருங்க, அந்த ஒரு சந்ததியை அந்த ஒரு பிள்ளைகளை தான் கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார். இப்ப அதுக்கு தான் ரொம்ப பஞ்சமா இருக்கு. யெகோவான்னு கூப்பிடுகிறவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். தேவனே என்று சொல்லுவதற்கு, கடவுளே என்று சொல்லுவதற்கு, கர்த்தரே என்று சொல்லுவதற்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அப்பா என்று கூப்பிடுவதற்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதனால அந்த ஸ்பிரிட் தேவன் கொடுத்திருக்கிறாரு. அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை. ஆகையால் கலாத்தியர் 4:6-7, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். ஆமென். ஸோ முதல்ல
ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யார்கிட்ட இருக்குது இந்த ஐஸ்வர்யம்? யார்கிட்ட இருக்கு? அப்பா கிட்ட இருக்கு. அப்பா கிட்ட இருக்குது என்ற இந்த அறிவுக்கு முதல் நாம வரணும். இங்கே முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அறிவோடு கூட நாம போவோம். டோனை மாற்றி ஜோம் பண்ணுங்க. ஃப்ரெண்டாக அவர்கிட்ட பேசி பழகுங்க. இந்த புதன்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும், அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை பற்றி நான் பேசினேன். நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் டக்குன்னு ஒரு 1 மினிட், கரெக்டாக 60 செகண்ட் 1 மினிட் பிரேக் எடுங்க. படிச்சுருக்கீங்களா? டக்குன்னு ஒரு 1 மினிட் வாங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு இடத்த அவருக்குன்னு வைங்க. வச்சு அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. போய், ஆண்டவரே, அப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொல்லிக் கொடுங்க அப்படின்னு டக்குன்னு அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் நீங்கள் திரும்ப படிக்க போங்க. வேலை செய்கிறீங்களா? டக்குன்னு ஒரு நிமிஷம் பிரேக் எடுங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை, 60 நிமிஷத்துக்கு ஒரு முறை 60 செகண்ட் பிரேக் எடுத்து யார்கிட்ட பேசுகிறோம்? அப்பாட்ட என்ன செய்யலாம்? நம்ம பேசலாம். ஆமென். வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க, டக்குன்னு ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்து, அப்பா நல்லா இருக்கீங்களா? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பாருங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் நீங்கள் இப்போ மனசில் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தர போகிறீங்க? இந்த வருஷம் முடிக்க போகுது, அப்புறம் என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட என்ன செய்யணும்? பேசணும். நம்ம அவரை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிட்டோம். கடவுள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2 மணி நேரம் அவர்கிட்ட போயிட்டு வந்தால் போதும். இந்த உறவை கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. பழைய ஏற்பாட்டில் முதல்ல வேலை நடக்கணும், அதற்கப்புறம் தான் நீ எங்கிட்ட வர்றதெல்லாம். முதல்ல நான் சொன்ன வேலையை செஞ்சியா? எல்லாரும் சொல்லுங்கள். பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் என்னது? நான் சொன்ன வேலையை செஞ்சியா? அதுதான் பழைய ஏற்பாடு. அப்புறம் நீ செஞ்சு முடிச்சுட்டு நீ வா, நம்ம கொஞ்சம் கொலாவுவோம். இப்போ அப்படி கிடையாது. முதல் நீ வா, வேலையெல்லாம் அப்புறம், எனக்காக செய்கிறதெல்லாம் அப்புறம், முதல்ல எங்கிட்ட வா அப்படின்றார். நம்ம முதல் பேசுவோம், உட்காந்து முதல்ல என்ன செய்வோம்? பேசுவோம். நம்ம ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகட்டும். ஆமென். நீ என்னை அப்பான்னு நினைக்கிறதும் நான் உன்னை பிள்ளைன்னு நினைக்கிறதும் முதல்ல அது டெவலப் ஆகட்டும், நல்லா ஆகட்டும். அதுக்கப்புறம் நீ போய் ஊழியத்தை செய், நீ எனக்காக நிறையா செய். அவருக்காக வேலை செய்த மார்த்தாளை விட அவர் எனக்கு முக்கியம் அப்படின்னு போய் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்த மரியாதை தான் அவர் ரொம்ப பெருசாக பார்க்குறாரு. ஆமென். புதன்கிழமை சொன்னேன், இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்பது ஷேர் மார்க்கெட்டில் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், பங்கு சந்தையில் பெரிய நிறுவனத்தில் போடுற அளவுக்கு நமக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அமௌண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்பா கிட்ட போய் உட்காருகிற ஒவ்வொரு நேரமும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள், அந்த பங்குகளுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை
எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஆமென். பழைய ஏற்பாட்டிலேயே எப்ராயிம திட்டுன்னு திட்டிட்டு பேசுன்னு பேசுறார், பயங்கரமா திட்டுறார், நல்லா திட்டுறார். தீர்க்கதரிசி ஏசாயா நினைக்கிறேன், ஏசாயா மூலமா பயங்கரமா திட்டுறார். திட்டிட்டு அவன் இப்படி திருப்பி போடாத அப்பம் அப்படின்றார். ஒரு பக்கம் வெந்திருக்கிற இன்னைக்கு அவர் திட்டினதெல்லாம் நீங்க ப்ரொஃபட்டிக்கல் புக்ஸ்ல தீர்க்க தரிசன புக்ல படிச்சீங்கன்னா ஆண்டவர் திட்டினதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆமென். திட்டுறதுக்கு அவர்கிட்ட தான் போய் பழகணும், அந்த மாதிரி திட்டிருப்பார். ஒரு பக்கம் நீ வந்திருக்கிற, ஒரே பக்கம் ஏன் எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம் அப்படின்னு வந்து பேசுறாரு. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பழைய ஏற்பாட்டிலேயே அவருடைய ஹார்ட், அவருடைய இருதயம் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி நான் வெறுப்பேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஆமென். ஸோ பழைய ஏற்பாட்டிலேயே அப்படி இருந்தாருன்னு சொன்னால், ஆமென், இந்த நாட்களில் அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. ஸோ பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய காரியங்கள் பேசணும் வந்தேன், பட் இந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் உங்களை அனுப்புகிறேன். அப்பா பிள்ளை என்ற அந்த உறவுக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வருகிறீர்களோ அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களையும் மோதிரத்தையும் போடுங்கள். ஆமென். சொல்றது யாரு? தகப்பன். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் அதிகமாக உங்கள் வாயில் அவரை என்னென்னு சொல்ல போறீங்க? அப்பா, அப்பான்னு சொல்ல போறீங்க, டேடின்னு சொல்ல போறீங்க. ஜஸ்ட் இந்த ஒரு வேர்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும். ஜஸ்ட் இந்த ஒரு வேர்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பூமியில் உலக பிரகாரமான அப்பாவை நான் டேடி அப்படின்னு கூப்பிடும்போது அவர் அட்லீஸ்ட் என்னென்னது கேட்குறாரு அப்படின்னா, அவர் நோக்கி நான் அப்பான்னு கூப்பிடும்போது என் தேவைகளையும் முன்னுமே அறிந்தவர், என்னுடைய சூழ்நிலைகளையெல்லாம் முன்னுமே அறிந்தவர், நான் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன ஜெபிக்க போறேன்னு முன்னாடியே தெரிஞ்சவர். ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்கள், அந்த வசனத்தை மட்டும் வாசி முடிச்சிடலாம். மத்தேயு 7:11. மத்தேயு 7:10. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள், எல்லாரும் சொல்லுங்க, உங்கள், என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பா. ஆமாம், தைரியமாக சொல்லணும். பார், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறான், சொன்ன நீ காலி. உலக பிரகாரமான ஒரு அப்பாவே ஒரு போலீஸு இல்லை ஒரு ஜட்ஜுன்னா அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஒரு கெத்தாக இருக்கும் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? படிக்கிறதுலேருந்து சொல்லிட்டு இருப்பாங்க, எங்கள் அப்பா யார் தெரியுமா? போலீஸு. இனிமேல் சொல்லணும், எங்கள் அப்பா யார் தெரியுமா? உலகமே அவர் தான், எல்லாத்தையுமே அவர் தான் படைச்சார், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. ஆமென். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆகிலும் உங்கள் பரமபிதா அவைகளை பிழை போட்டுகிறார். அங்கேயும் சொல்றார், உங்க பிதா, உங்க அப்பா அதுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாரு. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் நூற்கிறது இல்லை, எதுவுமே செய்யறது இல்லை, விதைக்கிறது இல்லை, ஆகிலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தி இருந்ததில்லை, உங்க அப்பா உடுத்தி வைக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இந்த உறவிற்காக நன்றி செலுத்துறீங்க? ஆமென்.